அனைவருக்கும் இந்த பரந்தாமனின் சிறந்தாழ்ந்த வணக்கம். செயற்கை நுண்ணறிவு என்னும் ஏயை கையாளுவதில் கவனம் தப்பினால் சுட்டு பொசுக்கிவிடும் தீயை போல அழிவே. கவனம் தப்பினால் மரணம் நிச்சயம் என்பது செயற்கை நுண்ணறிவிற்கும் பொருந்தும். செயற்கை நுண்ணறிவு அழிவே என்று ஜாக்சிகாவை போல மாற்று கருத்து உடையோரை பயம் காட்டி பரிதவிக்க செய்வதற்கல்ல, உண்மையான சுயம் காட்டி சுதாரிக்க செய்வதற்கே. இது என் பேச்சிற்கான பொறுப்பு திருப்பு அல்ல, எனது சின்னஞ்சிறிய சமூக பொறுப்பு. வள்ளுவன் பாட்டன் பாடியது போல் அறிவு அற்றும் காக்கும் கருவியாக இருக்கும் வரை ஆபத்தில்லை. ஆனால் அதுவே சுற்றமளிக்கும் குற்றமாய் மாறினால் அதைவிட பேராபத்து தருவது வேறில்லை. அதைவிட பேராபத்து தருவது வேறில்லை. செயற்கை நுண்ணறிவு அழிவு என்று நான் மட்டும் சொல்லவில்லை. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என போற்றப்படும் சாம் ஆல்ட்மேன் செயற்கை நுண்ணறிவால் பலர் வேலை பறிபோகும் அபாயம் உள்ளது, சைபர் கிரைம் அதிக நிகழும் ஆபத்தும் உள்ளது என்று சொல்லி வருந்தி அடுத்த கட்ட ஆராய்ச்சியிலிருந்து விலகியிருக்கிறார் அவர். சாட்ஜிபிடி பயன்படுத்துவோரின் தனிப்பட்ட விவரங்களை திருடுவதாக காரணம் காட்டி இத்தாலிய நாடு அதை தடை செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு அணு ஆயுதம் போல என்று நம் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க நாட்டு முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அச்சம் தெரிவித்துள்ளார். இமாஜ் போர்சிங்கின் தவறான கணிப்பால் கலிபோர்னியாவில் பெரிய கலவரமே நடக்க இருந்தது. சமீபத்தில் சீன பிரதமர் பேசியது போல் மார்பிங் செய்து அமெரிக்கா சீனாவிடையே பனிப்போர் நடக்கும் அளவிற்கு ஏழை ஆபத்தில் கொண்டு போய்விட்டது. டீப்ஃபேக் டெக்னாலஜியால் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் உலகை நம்ப வைக்கும் பேராபத்து செயற்கை நுண்ணறிவால் சத்தியமாய் சாத்தியம். ஏஐ ஆப்புக்கள் எல்லாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும் ஆப்புகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். செயற்கை நுண்ணறிவு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் தரும் அசைன்மெண்ட்டுகளை ஒரே நொடியில் செய்து தருகிறது. செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் கண்களையே ஏமாற்றி விடுகிறது. எளிதாக ஒட்டி வெட்டி பரிசும் பாராட்டும் பெற்று தருகிறது. இது எல்லாம் நல்லதுதானே என்ற ஜாக்சிகாவை போல ஒரு சிலர் அதனுடைய அறிவு முகத்தை அறிமுகப்படுத்தினால் அதை நாம் பாராட்டலாம். ஆனால் நமது படிப்பாற்றலும் படைப்பாற்றலும் சுருங்கி போய்விடுகிறது. நம் நினைவாற்றலும் கனவாற்றலும் மழுங்கி போய்விடுகிறது. நம் படிப்பாற்றலும் படைப்பாற்றலும் சுருங்கி போய்விடுகிறது. நம் நினைப்பாற்றலும் கனவாற்றலும் மழுங்கி போய்விடுகிறது. நாம் பல்விளக்குவதிலிருந்து பள்ளிக்கூடம் சேருவது வரை நாம் உண்ண வேண்டிய உணவை, நாம் காண வேண்டிய கனவை, நாம் படிக்க வேண்டிய படிப்பை, நாம் சிந்தனையை, சொல்லை, செயலை, நாம் கேட்க வேண்டிய பாட்டை, நாம் தீர்மானிக்க வேண்டிய ஓட்டை என எல்லாவற்றையும் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவே தீர்மானிக்கும். ரிமோட்டை இணையத்திடம் கொடுத்து நாம் பொம்மைகளானால் என்ன ஆகும்? இதுவே செயற்கை நுண்ணறிவின் மறுபக்க கோரமுகம். இதுவே செயற்கை நுண்ணறிவின் மறுபக்க கோரமுகம். செயற்கை நுண்ணறிவின் மறுபக்க கோரமுகம். இதை பற்றி பேசும் பொழுதே எனக்கு இப்படி தடுமாற்றம் ஏற்படுது. அதை பத்தி நம்ம எல்லாம் பயன்படுத்துறோமே, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய தடுமாற்றத்தை அது கொடுக்கும். இந்தியாவில் முதல் ரோபோ ஆசிரியை ஐரிஸை அறிமுகப்படுத்தியுள்ளது கேரளா. ஐரிஸ், கிளாரா, ஆர்யா, சோபியா என 1000 வந்தாலும் ஒரு சுகந்தி டீச்சருக்கு ஈடாகுமா? நம் வேலை வாய்ப்பை பறிக்கின்ற, நமக்கே தெரியாமல் தமது தகவல்களை திருடுகின்ற, நமது கைவிரல்களை கொண்டு நம் கண்களையே குத்துகின்ற செயற்கை நுண்ணறிவு அழிவில்லாமல் வேறென்ன? உடையும் பொருள் ஜாக்கிரதை என்பதை போல் நம் வாழ்வை அழிக்க நினைக்கும் ஏஐ ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம். 2 செந்தமிழ் செல்லங்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஜாக்சிகா நிறைய சமூக வலைதளங்கள் பற்றி, அந்த மென்பொருள் பற்றி பேசுனாங்க. ஆனால் எல்லாவற்றையும் தமிழ்படுத்தி சொன்னாங்க. அது உண்மையிலேயே ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது. உற்சாகமான வாழ்த்துக்கள். அதை பற்றி பேசும்போதே இவ்வளவு தடுமாற்றம் ஏற்படுது. அப்போ அது எவ்வளவு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிதர்சனத்தை பதிவு செய்திருக்கிற பரந்தாமனுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கொடுங்க. 2 பிள்ளைகளும் நடுவர்களுக்குத்தான் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருக்குறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. மிக சிறப்பாக பேசிய ஜாக்சிகா பரந்தாமனில்
யாருக்கு என்ன வெளிச்சப்பூக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மதிப்புரைகளால் சொல்ல எங்களுடைய நடுவர்கள் காத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். உன்னுடைய இன்றைய மென்பொருள் பற்றிய பேச்சு வந்து ரொம்ப அபாரம் அபாரம் அபாரம். நன்றி ஐயா. அடுத்து நம்ம அதாவது 3 முடிச்சு ரஜினி மாதிரி ட்ரெஸ்ஸு, என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த யார்கர் பாலு, ஸ்பின்னு, ஃபுல் டாஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பந்தை எடுத்தால் தானே பிரச்சனை, எடுக்காமே கிரவுண்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். எல்லாம் அவர் பார்த்துப்பார். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். போட்டி வந்து சமமா இருக்குங்கிறது ஒண்ணு, ஆனா அதை தாண்டி செமையா இருக்கு. ஜாக்சிகா, உன்னுடைய மிகப்பெரிய பலம் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் என்னால பேச முடியும் தொடர்ந்து அப்படிங்கிற உன்னுடைய அந்த அந்த திராணி. நன்றி ஐயா. பேசிக்கிட்டே போலாம், அது எல்லோராலும் முடியும். ஆனால் ரசிக்கும்படியா பேசணும். ஒரு 2 நிமிஷமா இருந்தாலும் சரி, 20 நிமிஷமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு தனித்திறன் உன்கிட்ட இருக்கு. ஜாக்சிகாக்கு சரி சமமா இது வந்து ஏஐ வந்து அழிவே அப்படிங்கிற இந்த தலைப்புல அவ்வளவு ஆணித்தரமா சரிநிகர் சமானமா ஆதாரங்களை வந்து பரந்தாமன் வந்து அடுக்கி வைத்த விதம் அவருடைய அந்த உழைப்பை காட்டியது. 2 பேருமே இந்த தலைப்புக்கு உண்டான உழைப்பை வந்து போட்டிருக்கிறதை நன்றாக உணர முடிஞ்சது. இன்னும் தெரிந்து கொண்டது என்ன என்றால், பரந்தாமனுக்கு ரொம்ப பிடித்த டீச்சர் சுகந்தி டீச்சர் அப்படின்னு. முதல் முறையா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்கள்ல உனக்கு லேசான ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஆனாலும் வந்து நீ எப்படியோ அதை சமாளித்து கொண்டு அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய குறையில பேச்சை கவனிங்க அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய பேச்சை அமைத்து கொண்ட பாங்கு நன்று. இனி உனக்கு எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தடைக்கற்கள் வந்தாலும் நீ ஏறி முன்னாடி பயணித்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய பெற்றோர்களை நீ பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பாய். வாழ்த்துக்கள். கவிஞர் நிரஞ்சன் பாரதி அண்ணன் அவர்களுக்கும் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுகள், நன்றிகள்.